இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் பயணம் நிறைவு பெற்று நமது விசுவாசத்தின் மையமாகிய இந்த தவக்காலத்தின் உச்சமாகிய புனித வெள்ளியை நாம் அனுசரிக்க அழைக்கப்படுகின்றோம். இதனால் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளையும் அவருடைய மரணத்தையும், சிலுவையில் நமக்காக அவர் துன்பப்பட்டு பலியானதையும் நினைவு கூறக்கூடிய நாள். இன்றைய இறைவார்த்தைகள் ஏசாயா தீர்க்கதரிசி 52, எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமணம் 4 அதிகாரம், யோவான் நற்செய்தி 18 1 முதல் 19 42. இந்த தவக்கால வெள்ளியினுடைய புனித வெள்ளியினுடைய நோக்கமான மனித குலத்தின் மீட்புக்காக துன்பப்படுதல் மற்றும் அதன் தன்மையான தன்னலமற்ற கீழ்ப்படிதல் ஆகியவற்றை நமக்கு உணர்த்துகின்றன. இயேசு ஏன் இவ்வளவு துன்பப்பட்டார்? அவருடைய மரணம் நமக்கு என்ன நம்பிக்கையை கொடுக்கிறது என்ற கேள்விகளை நாம் இன்று நமக்குள்ளே எழுப்பி நாம் தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த புனித வெள்ளியின் நோக்கம் துன்பத்தின் வழியாக மனித குலத்திற்கு மீட்பு. இயேசு துன்பத்தின் வழியாக மனித குலத்திற்கு மீட்பை கொடுத்தார். நமது பாவங்களின் சுமையை தாங்கி நீதியை நிலைநாட்டினார். இறைவாக்கன் ஏசாவின் 4ஆம் ஊழியருடைய பாடல் ஏசாயா தீர்க்கதரிசி 52 இயேசுவின் பாடலின் முழு நோக்கத்தையும் ஆழத்தையும் உணர்த்துகிறது. துன்பத்தின் வடிவம் ஊழியன். அவர் தோற்றம் குலைந்திருந்தது என்றும், அவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார் என்றும் இறைவார்த்தை எடுத்துக் கூறுகிறது. ஏசா 53:3. இயேசுவின் பாடலின் போது அவர் தாங்க முடியாத உடல் மற்றும் ஆன்மீக வேதனையை அனுபவித்தார். இந்த துன்பம் மனிதரின் பாவத்தின் விளைவாக அவர் ஏற்றுக்கொண்ட வடிவமாகும். இந்த துன்பம் தமக்காக அல்ல, நமக்காக. அவர் பட்ட துன்பம் அவருக்காக அல்ல, நமக்காக என்று ஏசாயா தெளிவாக கூறுகின்றார். நமக்கு வரவேண்டிய தண்டனை அவர் மேல் விழுந்தது. அவர் பட்ட காயங்களால் நாம் குணமடைகிறோம். அவர் நமக்காக காயப்பட்டார். அவருடைய காயங்களால் நாம் குணமடைகிறோம். இயேசு நம்முடைய மீறல்கள், அநீதிகள் மற்றும் நோய்கள் ஆகிய அனைத்தையும் தம் மீது சுமந்து கொண்டார். இதுதான் அந்த பழியினுடைய காரணம். இன்றைய புனித வெள்ளியினுடைய நோக்கம் இயேசுபட்ட துன்பம் நமது பாவங்களால் விளைந்தது என்பதை உணர்கின்றது. இன்றும் இயேசுபடக்கூடிய துன்பம் நாம் செய்யக்கூடிய பாவங்களால் விளைகிறது என்பதை உணர்ந்து அதற்காக மனம் வருத்த வேண்டும். நாம் அவர் வழியாக மட்டுமே நீதிமான்களாக்கப்பட்டோம் என்பதை நாம் உறுதியாக உணர்ந்து விசுவசித்து அந்த மீட்பில் நிலைத்திருக்க வேண்டும். மரணம் வரை கீழ்ப்படிந்த தலைமை குரு இயேசு பலவீனங்களை கண்டு பாவமில்லாத தலைமை குருவாக இரக்கம் காட்டுகிறார். எவ்வேறுக்கு எழுதப்பட்ட திருமுகம் இயேசுவின் பாடலின் போது அவருடைய ஆன்மீக தன்மையையும் தலைமை குருவின் பணியையும் மிக ஆழமாக விளக்குகிறது. அவர் இரக்கத்தின் தலைமை குரு என்று அவரை கூறலாம். இயேசு தம்முடைய பலவீனங்களைக் கண்டு பரிவு காட்ட இயலாத தலைமை குரு அல்ல, மாறாக எல்லா வகையிலும் நம்மை போலவே சோதிக்கப்பட்டார். அவர் மனித இயல்புக்குரிய பலவீனங்களையும் வேதனைகளையும் அனுபவித்தார். எனவே அவர் நம்முடைய பலவீனங்களில் நம் மீது உண்மையான பரிவும் இரக்கம் அன்பும் காட்டுகிறார் என்று சொன்னால் அது மிக இல்லை. இயேசு தம்முடைய சாகா தன்மையினால் பயந்து மன்றாடி மரணத்திலிருந்து காப்பாற்ற வல்லவருக்கு தம் விண்ணப்பங்களை மிகுந்த கூக்குரலோடு கண்ணீரோடு கொடுக்கிறார். அவர் கடவுளின் மகனாக இருந்தும் துன்பங்கள் வழியாகவே அந்த கீழ்ப்படுதலை ஏற்றுக்கொண்டார். துன்பங்கள் வழியாகவே கீழ்ப்படுதலை ஏற்றுக்கொண்டார் என்பது எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 5:7 முதல் 8 நாம் படிக்கிறோம். இதுதான் புனித வெள்ளியின் தன்மை. இந்த நாளில் கிறிஸ்துவின் துன்பத்தில் வெளிப்பட்ட அவருடைய மனித தன்மையையும் இரக்கத்தையும் தியானிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். மனித தன்மை, இரக்கம். நாம் அச்சத்தோடும் தயக்கத்தோடும் இல்லாமல் அவருடைய இரக்க அரியணையை துணிவுடன் அணுகி தேவையான நேரத்தில் கருணை பெறுவதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். அவருடைய கருணை நம் மீது என்றும் இருக்கும். இன்றைய பொது வாழ்வின் நிகழ்வு என்ன? அநீதியான மரணமும் அதிகாரத்தின் தோல்வியும் தொடர்ந்து அரசியலிலும் ஆன்மீகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது.
உண்மைக்கு எதிரான சாதியம், உண்மைக்கு எதிரான சதி, தியாகத்தின் நீதி, இவை இரண்டும் ஒன்றோடு ஒன்று எப்பொழுதுமே சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறது. யோவான் நற்செய்தியில் உள்ள பாடல்களின் விரிவான விவரிப்பு கிறிஸ்துவின் மரணத்தில் வெளிப்பட்ட மனித துரோகம், அரசியல் அச்சம் மற்றும் அதிகாரத்தின் தோல்வி ஆகியவற்றை நமக்கு காட்டுகிறது. இன்று மனித துரோகம் அரங்கேறிக் கொண்டுதான் இருக்கிறது. அரசியல் நடக்கக்கூடிய சண்டைகள் அச்சத்தை கொடுத்துக் கொண்டுதான் இருக்கிறது. நான் செய்வேன் என்கிற ஒரு தவறான போலியான வாக்குறுதியை கொடுக்கிறார்கள். துரோகமும் புறக்கணிப்பும் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. யூதாஸ் காட்டிக் கொடுத்தது, சீடர்கள் ஓடி போனது, பேதுரு இயேசுவை மறுதளித்தது. யோவான் 18 நாம் படிக்கிறோம். ஆகியவை அச்சம், சுயநலம் மற்றும் துரோகத்தினால் பாதிக்கப்பட்ட பொது வாழ்வின் காட்சி. இன்றும் நாம் ஒவ்வொருவரும், நான் கூட என் வாழ்க்கையிலே அதிகமான துரோகங்களை நான் சந்தித்திருக்கிறேன். வளர்த்த கடா மார்பிலே பாயுது என்பார்கள். அப்படிப்பட்ட துரோகத்தின் உச்சத்திலும் ஆண்டவரிடம் அர்ப்பணிப்பது. கயவாவின் மத அதிகாரமும் பிலாத்தின் அரசியல் அதிகாரமும் நீதியை காக்கும்படி இருக்கவில்லை. பிலாத்து, நான் இவரிடம் ஒரு குற்றமும் காணவில்லை என்று கூறியும் சமூக அமைதியின்மைக்கு அஞ்சி, சமூக அழுத்தத்திற்கு அஞ்சி இயேசுவுக்கு மரண தண்டனை கொடுக்கிறார். இது உண்மையை விட அதிகாரத்தை பாதுகாக்க துடிக்கும் தலைமைத்துவத்தின் கொடூர தோல்வி. உண்மை என்று தெரிந்தும் அதிகாரத்தை பாதுகாத்துக் கொள்ள அந்த உண்மையே விலைக்கு விற்கும் ஒரு அநீதமான செயல். இதுதான் அதிகாரத்தின் அநீதி. இது எல்லா நிகழ்வுகளிலும், எல்லா நிலைகளிலும் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. இன்று புனித வெளியின் சவால் என்ன? இயேசுவின் மரணம் அநீதியான தீர்ப்பு, சட்டத்தை மீறிய அதிகாரத்திற்கு எதிரான தியாகத்தின் நீதியை நிலைநாட்டுகிறது. இந்த நாளில் நம்முடைய பொது வாழ்வில் நிகழும் எல்லா அநீதிகளுக்காகவும் நாம் மனம் வருந்த வேண்டும். நீதியை காக்க நாம் கைகளை கழுவிக்கொண்ட, பொறுப்பை தட்டி கழித்த பிலாத்துவின் மனப்பாமையை நாம் களைய வேண்டும். இயேசுவை போல நீதிக்காக தியாகம் செய்ய நாம் அனைவரும் உறுதி எடுக்க வேண்டும். இறுதியாக அன்புக்குரியவர்களே, இந்த புனித வெள்ளிக்கிழமை என்று சிலுவையின் நிழலில் மீட்பு பெறுவோம். இந்த கொடிய ரகசியத்தை நாம் இன்னும் ஆழமாய் தியானிப்போம். ஏசா ஊழியரை போல நமது பாவங்களின் சுமையை கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார் என்பதை உணர்ந்து அவருடைய காயங்களால் நாம் குணமாவோம் என்று விசுவசிப்போம். அவருடைய காயங்களால் அன்றி நமக்கு குணம் இல்லை என்பதை உறுதியேற்போம். துன்பத்தின் வழியாக கீழ்ப்படிதலை கற்று நமது இரக்கமுள்ள தலைமை குருவின் பாதங்களில் நாம் பலவீனங்களை ஒப்புக் கொடுத்து கருணை பெறுவோம். பிலாத்துவின் அநீதியான தீர்ப்பை போல நாம் புது வாழ்வு உண்மையை விட்டுக் கொடுக்கும் பாவத்தை தவிர்த்து இயேசுவை போல நீதிக்காக தியாகம் செய்ய உறுதியேற்போம். சிலுவையின் வழியாக நமக்கு கிடைத்த மாபெரும் மீட்புக்கு நன்றி சொல்லி தாழ்மையோடு கிறிஸ்துவில் நிலைத்திருப்போம். அவர் நமக்காக சிலுவை சாவை ஏற்க இருக்கிறார். அவருடைய அந்த சிலுவை சாவில் இணைத்துக் கொண்டு உயிர்ப்பிய மக்களாக உயிர் பெற்றல நம்மை அர்ப்பணிப்போம். ஆமென்.